தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மீனராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் இயக்குகின்ற செவ்வாய் பகவானது பயிற்சி. இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கும், எந்த இடத்துல நீங்கள் கவனமாக செயல்படணும், எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த பதிவு நம்ம துல்லியமாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும். அது நல்ல பயனுள்ள தகவல்களாக இருக்கும். மீனராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பணம், காசு, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட குடும்பம் என்கின்ற 2ஆம் பாவகம் சரியாக அமையவில்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சரியான நிம்மதிகள் இருக்காது. அதே போல 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி வலுப்பெறவில்லை என்றால் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் கூட அந்த ஜாதகரால் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது. வளர்ச்சிகள் கொடுக்கும், ஆனால் அது நிலைக்காது. ஏதோ ஒரு வகையில் அது தடங்களாகி எங்கே நம்ம ஆரம்பித்தோமோ அங்கேயே மீண்டும் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருப்போம். ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே நல்ல வளர்ச்சிக்கு வருவாங்க, ஆனால் அந்த வளர்ச்சி அப்படியே டவுன் ஆகிடும். ஏன் டவுன் ஆச்சு, எதனால் அவங்க வந்து பின்தங்கி வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆக இந்த 2 ஸ்தானங்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வலுப்பெற வேண்டும். தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம், கல்வி என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம், குடும்பம் என்று சொல்லக்கூடியதும் 2ஆம் பாவகம். அதே போல இந்த 2ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் பாவகத்தில் வலுத்து அமரக்கூடிய ஒரு காலம் 2024 ஜூன் 1ஆம் தேதி முதல் 2024 ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை 42 நாட்கள். இந்த 42 நாட்கள் மீனராசியில் பிறந்தவங்க எதை சாதிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்களோ அதை சாதிப்பீங்க. எந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் தூக்கி போட்டீங்களோ அதெல்லாம் என்னால் முடியும்னு எடுத்து நீங்கள் போராடி ஜெயிப்பீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவகம் என்பது தன்னை சுற்றி உள்ள அனைத்து விதமான பணம், காசு, பொருளாதாரங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால தான் இந்த ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று பேர். ஆக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகாதிபதி தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்வது, அதுவும் அவருடைய சொந்த மனையில் ஆட்சி பீடத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பின் மூலமா எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும் தீரும். உங்களுக்கு தொழில் முறையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். யாருக்கெல்லாம் உயர்ந்த பதவிக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கோ, இல்லை வாய்ப்புகள் இருந்து அதை தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதிக்கு தகுந்த உயர் பதவிகள் வந்து சேரும். அதே போல இந்த 2ஆம் பாவகத்திற்கு வந்து அமரக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு அவருடைய நேரடி பார்வையாக 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அவருடைய 4ஆம் பார்வையாக 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 5ஆம் பாவகம் என்பது கௌரவஸ்தானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நல்ல கௌரவம் இல்லை அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை. நல்ல மனுஷன்தாங்க, ஆனால் நல்ல ஒழுக்கம் இல்லை அவர்கிட்ட. பணம் காசு இருக்குது, ஆனால் நல்ல மனசு இல்லை அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு வளர்ச்சியில் நீங்கள் இருந்திருந்தாலும் கூட இந்த ஏழச்சனியுடைய ஆரம்ப காலகட்டத்துக்குள்ள எல்லாம் இழந்து நல்லவன் கூட கெட்டவனா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க கூட அந்த கௌரவத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை. சார், எனக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் அந்த 2 வருஷத்துல எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே இழந்து நான் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணம் ஒரு கௌரவத்தை காப்பாற்றப்படும். அதே போல 9ஆம் பாவகம் சிறப்பாக செயல்படும் பொழுது தன்னுடைய தகப்பன் வழி சொத்துக்கள் வந்து சேரும், தகப்பன் வழி உறவுகள் பலப்படும், தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து பூர்த்தியாகும். பாக்கியஸ்தானம். நீங்க என்னவா ஆகணும்னு நினைச்சீங்களோ அதுவா மாறுவீங்க.
நான் சாதிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நல்ல முறையில் நான் ஒரு முதலீடு போடணும், அந்த ஒரு சொத்துக்கள் நான் காப்பாற்றி வைக்கணும், ஒரு நல்ல அசட்டு வாங்கணும், அந்த அசட்டை நான் ரொம்ப நாள் நான் தக்க வச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் வச்சுட்டு போகணும், இப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனிதனுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கும். ஆக இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தரமான வாழ்க்கையில் இல்லைனாலுமே கூட இந்த தருணத்தில் ஒரு தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அடிப்படையான யோகம் இந்த யோகம். இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் கஷ்டப்படும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பலன். தாகத்துக்கு உதவுகின்ற தண்ணி, பசிக்கு உதவுகின்ற அன்னம். ஏழச்சனியுடைய பிடியில் எல்லாம் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது நொடிஞ்சு போன ஒரு பயிருக்கு தண்ணீர் கிடைக்கிற மாதிரி, வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது நீ இன்னும் தைரியமாக இரு, நான் இருக்கிற உன்னை காப்பாற்ற அப்படிங்கக்கூடிய பலம் கிடைக்கிற மாதிரி. ஆக இந்த 42 நாள் நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் ஒரு மனிதனை முடங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நெகட்டிவான பிளேஸ் 8ஆம் பாவகம். இந்த 8ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய நேரடி பார்வை கிடைக்கும். அப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள எதிரிகளை வெல்வீங்க, கடன் சுமையிலிருந்து வெளியில் வருவீங்க, நெகட்டிவ் தாட்லேருந்து முதல்ல வெளியில் வருவீங்க. சார் எனக்கு மனசெல்லாமே நான் தோற்று போயிடுவேன், என்னால் ஜெயிக்க முடியாது, எனக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாமே என்னை விட்டுட்டு போயிடுச்சு, இப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டு மட்டும்தான் நிறையா இருக்குது. அப்படின்னா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு பலம் செவ்வாய் பகவானுக்கு உண்டு. ஆக இந்த நேரத்தில் 8ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் நெகட்டிவ் தாட்டெல்லாம் வெளியில் போய் பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை சரி பண்ணக்கூடிய வலிமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சார் இப்போ எனக்கு ஒரு தெம்பு பிறந்திருக்கு, நான் சாதிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். அதே போல் அப்பாவுடைய பலம் கிடைக்கும். ஒரு ஜாதகருக்கு தன்னுடைய தந்தையுடைய அனுகிரகம் இருந்தால், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பாவுடைய பலம் இருந்தால் அரசனை போல் வாழ்ந்து காமிக்கலாம். நிறைய பேருக்கு பாருங்க, தன்னுடைய குடும்பமே தனக்கு எதிரியா மாறி அப்பா மகனுக்கு ஆகிறதில்லை, அப்பா மகளுக்கு ஆகிறதில்லை, ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடு. சார் 5 வயசுல என் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார், ஆனால் 15 வயசு 20 வயசு ஆகும்போது அவருக்கு எனக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு, அந்த இடைவெளி இன்னைய வரை இடைவெளியாகவே போயிட்டு இருக்கு, என் மேலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசி ஒரு குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே போல தந்தை வழி சொத்துக்கள் சேரும். சார் எங்கள் அப்பாவுடைய அசட்டு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பிரச்சனையிலேயே போய் மாட்டிடுச்சு, ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் சேரும். ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய அத்துணை சுக பலன்களும் இந்த நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையும், நல்ல இணக்கங்கள் உருவாகும். அதே போல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நீங்கள் படிப்படியாக அழகாக மேலே வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்குவீங்க. தைரியமாக இருக்கலாம். 100% உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட இலக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 42 நாள் செயல்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள் உங்களுக்கு தரமான முறையில் ஒரு வெற்றி வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆக மீனராசி நண்பர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம், திசா புத்திகள் சாதகமாக உள்ளதா, எவ்வளவு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் கூட நம்மளுடைய ஜாதக ரீதியாக திசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் 100% இந்த பலன்களில் ஒரு மாறுபாடுகள் உண்டு. ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. இந்த 7.5 சனியை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணிடுவீங்க, அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கிரக நிலைகளையும் உங்களுடைய திசாபுத்திகளையும். அப்படி துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி போங்க. அதே போல் யாருக்கெல்லாம் காரிய தடைகள் இருக்குதோ, தொழில் தடைகள் இருக்கோ, பண வரவுகள் குறைவாக இருக்கோ, இல்லை எதிரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ, அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் முருகப்பெருமான். அதே போல செவ்வாய் பகவான் வலுத்திருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய தரிசனம் நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கான காரிய சித்தி, காரிய வெற்றி சரியான முறையில் அமையும். இந்த நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறது சுவாமிமலை முருகன்.
இந்த 43 நாளுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருந்தால் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். அப்படி இந்த ஸ்தலத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அருகாமையில் உள்ள எந்த விதமான முருகனுடைய ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அந்த முருகனுடைய ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. அதே போல் முருகனுடைய ஒரு வழிபாடு இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மன உறுதியை கொடுக்கும். அதை தாண்டி செவ்வாய் பகவானுடைய உலோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செம்பு. உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் குறைவாக இருக்குது, இல்லை பூர்வீக சொத்துக்களில் சிக்கல் இருக்குது, இல்லை எதிரிகளுடைய ஒரு பீடைகள் அதிகமாக இருக்குது, சதிகள் அதிகமாக இருக்குது அப்படி நினைக்கக்கூடியவங்க ஒரு செம்பில் செய்த ஏதாவது ஒரு பொருள், அது டாலராக இருக்கலாம், அல்லது ஒரு ரிங்காக இருக்கலாம், ஒரு காப்பாக இருக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு தாய்த்தா கூட இருக்கலாம், ஏதாவது தன்னுடைய உடலில் படுற மாதிரி நீங்கள் வச்சு இந்த 42 நாள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளரும். மீனராசி நண்பர்களே, ஏழச்சனிங்கிற ஒரு பிடியில் நம்ம சிக்கி நம்ம ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு 100% வேண்டாம். ஒவ்வொரு நெகட்டிவான நேரத்திலையும் ஒரு பாசிட்டிவான ஒரு கிரகமைப்புகள் ஒரு மனிதனுக்கு அமையும். அதுபோல் அமைஞ்ச ஒரு கிரகமைப்பு தான் இந்த செவ்வாய் பகவானது பயிற்சி. 42 நாள் உங்களுக்கு முழுமையான ஒரு பலம் கொடுக்கும். ஆக இந்த பயிற்சியை பயன்படுத்தி மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.